இது சாட்டர்டே எடுத்த விளாக்குங்க. இன்றைக்கி குழந்தைகளுக்கு ஆஃப் டே அப்படிங்கிறனால மினி இட்லி தாங்க காலையில் டிஃபனுக்கு பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. இது கூட நிறைய சாம்பார் விட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். மினி இட்லி பண்ணியே எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்த ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால இன்றைக்கி பண்ணி கொடுத்தாச்சுங்க. மதியம் லஞ்சுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இன்றைக்கி டவுனுக்கு கிளம்பிட்டேன். காலையில் இட்லி அப்புறம் மதியம் சாம்பார் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டவுன் வரைக்கும் போயிருந்தேங்க. இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக டவுன் போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இந்த கடை நம்ம கண்ணுலேயே படலை. 10 ரூபா 20 ரூபா ஜாமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போர்டை பார்த்துட்டு தான் உள்ளே போயிருந்தோம். ஸ்கூல் விட்டு குழந்தைகள் வர்றதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறனால சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். எப்போதும் போத்தீஸ் அந்த மாதிரியே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த கடைக்கு வந்திருந்தாங்க. நல்ல ரீசனபிளான ரேட்டாக இருந்து நம்ம தான் கிளாஸ் ஐட்டம் அப்புறம் ஜெராமிக்ஸ்லாம் பார்த்தோன்னா வரவே மாட்டோமே. அதே மாதிரி எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எதை எடுக்கன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நிறைய பொருட்கள்லாம் நிறைய இருந்தது. அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனதுக்கு ஒரு தயிர் வடை மட்டும் சாப்பிட்டோம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தயிர் வடை மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்கூல் விட்டு குழந்தைகள் வர்றதுக்குள்ளேயுமே வீட்டுக்கு வந்தாச்சு. சரி குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கே தேவையான கிளாஸ் ஐட்டமும் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டை பார்த்து வந்தாச்சு.